எடுத்துக்கலாம். எரேமியா 8 ஆரம்பமே பாபிலோனுடைய வார் பத்தி தான் அவர் பேசுறார். உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபர்டிலைசர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. மாட்டு சாணி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க. ஏன்னா எருசலேம் மக்கள் எதை வழிபடுறாங்கன்னு போட்டிருக்கு 2வது வசனத்துல. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் நீங்க வழிபடுறீங்களே, இதெல்லாம் நீங்க வழிபட ஆசைப்படுறீங்களே, அதனால உங்களுடைய எலும்புகள்லாம் என்ன பண்ணிடுவேன், சாணி மாதிரி ஆகிடுவேன். ஸ்ட்ராங்கா பேசுறாரு ஆண்டு, ரொம்ப ஸ்மூத்தாலாம் பேசல. ஆசை அவர் பிடிக்கிறார். நீங்க வழிபடுறீங்கன்னு சொல்ல, they love to worship இருக்கு. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்க வழிபட ஆசைப்படுறீங்க. அது எப்படி தமிழ்ல இருக்கு, நேசிக்கிறீங்க. they love to worship the sun அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன பண்ணிடுவேன், உங்களெல்லாம் துரத்தி அடிக்க போறேன். எங்க, பாபிலோனுக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ எங்க ஆரம்பிக்குது அவருடைய நியாய தீர்ப்பு அப்படின்னா, 4வது வசனத்துல நம்ம அப்படியே படிக்க வேணாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் கீழே விழுந்தா ஏஞ்சிருவான். ஸ்ட்ராங்கா போகுது. ஒரு சாதாரண மனுஷன் பால் ஜோசப் நடந்து வரான் அப்படின்னா, கீழே விழுந்துடுறான் அப்படின்னா அவன் ஏஞ்சிடுறான். ஒரு சாதாரண மனுஷன் அவன் எந்திரிறான். நீங்க கீழே வந்து ஏன் இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்க? அவரு கேக்குறாரு. அப்ப நான் உழுண்டேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஐயோ நான் விழுந்துட்டேன். ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான், ஆனா நீங்க ஏன் எந்திரிக்கல? ஏன் இன்னும் எருசலேம் தப்பான வழியிலேயே போகுது? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 8:5. ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். டைட்டா பிடிச்சிருக்கீங்களே உங்களுடைய கபடத்தை. நான் திரும்ப மாட்டேன். ஏன் டைட்டா? நான் திரும்ப மாட்டேன். நான் ஏன் திரும்பணும்? நான் திரும்பினா நான் பரிசுத்தமா வாழணும். நான் நிறைய விஷயம் செய்ய முடியாது. நான் பரிசுத்தமா வாழ்ந்தா நான் வந்து நிறைய விஷயத்த விட்டாகணுமே. அதனால நான் பரிசுத்தமா வாழ்றதை அவாய்ட் பண்றேன். நான் ரொம்ப ஆண்டர்கிட்ட நெருங்கினேன்னா இந்த விஷயம்லாம் என்னால செய்ய முடியாம போயிடுமே அப்படின்ற ஒரு கவலை. பயம்ன்றதை விட ஒரு கவலை. மனப்பூர்வமா இதெல்லாம் பாவம்ட்டு விட்டு வரதை விட, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்ற ஒரு கவலை இருக்கா? அதுதான் அவர் சொல்றாரு. அந்த கவலைன்றது அது மனப்பூர்வமா இல்லைன்ற கவலையே எடுத்து காட்டிடுச்சு. ஐயோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு, இதெல்லாம் நான் திரும்பி செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பூர்வமா நான் பாவத்தை விட்டுட்டு வரேன்னா, ஐயோ வேற வழியே இல்லை, நான் பரிசுத்தமா ஆனேன்னா இதெல்லாம் நான் விட்டுதான் ஆகணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியும். நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா என்னால வீண் வார்த்தைகளை விட முடியாது அப்படின்னு வச்சுப்போம். வேண்டாததான் ஜோக்கடிக்க முடியாது. ஐயோ நான் இதெல்லாம் விட்டாகணுமா அப்படின்ற ஒரு தாட், ஒரு எண்ணம் அப்படி நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அதுவும் கரையில தான் வந்துடும். சின்னதாக தான் இருக்கு, ஆனா ஆண்டரை பொறுத்த வரைக்கும் அது கரை. சரியா? அதுதான் அவர் சொல்றாரு. அதை நான் விட மாட்டேன்னு நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஐயோ நான் விட்டா நான் என்ன செய்யணும், நான் பரிசுத்தமா வாழணுமே அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து விடணும்ட்டு அவங்களுக்கு மனசுல எண்ணம் கூட இல்லை. அந்த 6ல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சரியானதை சொல்லவே மாட்டாங்க. அதை வாசிக்கலாமா? 8:6. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவனும் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு யோசனை கூட வரலையா? அதான் அவர் கேட்குறாரு. அந்த எண்ணம் வருதா? ஐயோ நான் ஏதோ ஒன்று தப்பா செஞ்சுட்டேனே, நான் செஞ்சது கரெக்ட் இல்லையே. அதாவது போஸ்ட் ரியலைசேஷன் அப்படின்ட்டுவாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்றது நான் செஞ்ச தப்புன்ட்டு. அதுவாச்சு வருதான்றாரு இங்க ஆண்டவர். நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாச்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஆச்சு உனக்கு தெரியுதா நீ செஞ்சது தப்புன்ட்டு? இல்ல நீ செஞ்சது ரைட்டுன்னு தான் நினைச்சு நிற்கிறியான்றார். சரி 1 வருஷம் கூட வச்சுக்கோ. ஐயோ நான் போன வருஷம் இப்படி பண்ணிட்டேன், அவங்க கிட்ட தெரியாம நான் கால் அப்படி சொல்லிட்டேன், அதுக்கு இந்த வருஷம் நான் ஃபோன் போட்டு போன வருஷம் நான் இப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க. அதாச்சும் ஆண்டர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீ செஞ்சு முடிச்சது தப்பு அட்லீஸ்ட் உனக்கு தெரிஞ்சுதா? இல்ல நீ செய்யறதுதான் கரெக்ட்னு நினைச்சு செய்றியா? செஞ்சுட்டு ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்றாரு. தே ஆர் லைக் ஹார்சஸ் ரன்னிங் டு அ பேட்டில். ஒரு யுத்தத்துக்கு போற குதிரைய போல இருக்கீங்க. ஏதோ ஒரு சேனையை கூட்டு நீங்க போற மாதிரி இருக்கு. எது? பாவம் செய்ய. ஆனா நான் யார் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் மேல அவர் சொல்றாரு. 8:3. இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாய் இருந்த என்னால் எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றான்? நீ ஏதோ பெருசா சேனையை வச்சுட்டு பாவம் செய்யலான்னு போற. 7ல் எப்படின்னா ஒரு பறவை கூட அது வீடு எங்கன்னு தெரியுதுப்பா.
அது பறந்து போயிடும், ஆனா நீ இன்னும் போல. ஒரு பறவை வந்துச்சுன்னா அதோட வீட்டுக்கு அது போக தெரியும், அது எங்க இருந்து வந்துச்சுன்னு அதுக்கு போக தெரியும், சரியான இடத்துக்கு நோக்கி அது பறக்க தெரியும், ஆனா உனக்கு தெரியல அப்படின்றார். 8, என்கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 8, நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. அது இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. என்கிட்ட பைபிள் இருக்கு, என்கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீ பயங்கர மூலக்காரன் யோசிச்சு நிக்கிற, ஆனா நீ இல்ல. யூ ஆர் நாட். நீ இல்ல. நாங்க பைபிள் பயங்கரமா படிக்கிறோம், இல்ல. அங்க அப்படிதான் போட்டிருக்கு. என்கிட்ட வார்த்தை இருக்கு, நான் காலைல எழுந்தோட நான் வேதத்தை தான் படிக்கிறேன், முழு நாளும் நான் வேதத்தை தான் படிக்கிறேன். வார்த்தை இருக்கு, இல்லைன்றாரு. நீ இருக்குன்ற, நான் இல்லைன்றேன். லவோதிக்கேயா சபைன்றாரு. நீ எல்லாம் இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் இல்ல இல்ல இல்லைன்றேன். கண்ணு பயங்கரமா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்க, நீ குருடுன்ற. பயங்கரம் ட்ரெஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ நிர்வாணம்ன்றேன். பயங்கரம் பணக்காரன் நினைச்சிட்டு இருக்க, நான் ஏழைன்றேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. காட், என்கிட்ட வார்த்தை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா உங்ககிட்ட இல்லைன்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது, இது சோ கால்டு வைஸ் பீப்புள் அப்படின்றார். அது கோட்ஸ்ல வரும். இந்த மாதிரி ஞானிகள் அப்படின்ட்டு சொல்லி திரிறவங்க கடவுளுடைய வார்த்தையை கண்டுக்கிறதே இல்லை. அப்படிதான் அங்க வசனம் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்றதே இல்லை, கடவுளுடைய வார்த்தை என்ன பண்றது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாபம் விடுறாரு, பெரிய சாபம். என்ன சாபம்? உங்களுடைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவேன், உங்களுடைய பொண்டாட்டிகள்லாம் தூக்கி நான் வேற ஒருத்தனுக்கு குத்துருவேன். அப்படியே ஃபுல்லா, அது ஃபுல்லா. நாங்க என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள்லாம் காயத்துக்கு மருந்து போடணும்பா, எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரின்னு நீ நினைச்சு நிக்கிறீங்கள, ஆனா எதுவும் சரியில்லைன்றார். இங்க எல்லாமே வந்து ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். யூ திங்க், நீ நினைக்கிற நினப்பு தான் பொழப்பை கெடுக்கும். நீ எல்லாம் நினைக்கிற, யூ ஆர் அஸ்யூமிங் எவ்ரிதிங், பட் இட்ஸ் நாட். நீ நினைக்கிற, நீ பயங்கரமானவன் நினைக்கிற, ஆனா இல்ல. நீ நிக்கிறன்னு நினைக்கிற, ஆனா நீ நிக்கல. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம நிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம நிக்கல. அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், பெரிய காயத்தை நீ என்ன மாதிரி ட்ரீட் பண்ற? செராச்சிக்கிச்சு, கிளாஸ் பீஸ் தான் குத்திக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா பார்த்தா ரத்தம் ஓடும், அப்படி லிட்டர் கணக்கில் ஓடும், ஆனா ஒண்ணுமே இருந்திருக்காது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிடும். உள்ள பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி ரத்தம் வந்து நீல கலர் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாம்பு கடிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் செத்துட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான் வந்து முடியும். நீ எல்லாத்தையுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீ ஏன் நினச்சிக்கிற? எவ்வளோ பெரிய காயம் இருக்குன்னு உனக்கு தெரியல, ஏன்னா நம்மளால பார்க்க முடியல, அந்த காயத்தை நம்மளால பார்க்க முடியல. எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது நம்ம வாழ்க்கையாகிய ஓசோன் லேயர்ல அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்க ஓசோன் லேயர்ல ஓட்டை அப்படின்றாங்களே, எத்தனை பேர் பார்க்க முடியுது ஓசோன் லேயர்ல ஓட்டை? நீங்க பார்த்துருக்கீங்களா ஓசோன் லேயர்ல ஓட்டை? அதையே பார்க்க முடியல. நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையை பார்க்க முடியுது அதனால. அது எவ்வளோ பெரிய ஓட்டைன்னு தெரிஞ்சா அதை நம்ம நார்மலாக ட்ரீட் பண்ணுவோமா? இதெல்லாம் சாதாரண ஒரு ஓட்டை தான். ஒரு பேண்ட்ல ஓட்டைனா மட்டும் தச்சிடுறோம் பேண்ட்டை டக்குன்ட்டு. ஏன்? மான பிரச்சனை. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய ஓட்டை அப்படி பொழந்துக்கிட்டு நிற்கிறத அவர் அதான் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் பேண்ட்ல இருக்கிற ஓட்டையை தைக்காம பிரச்சனை இல்லைன்னு வாங்கி சர்ச்சுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் தெரியுது இல்லையா? சொல்லிட்டு நீங்களாம் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு நம்மளை பார்த்து. 12 நீங்களாம் அசிங்கப்படணும். நம்மளாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் உங்களெல்லாம்? ஐம் கோயிங் டு பனிஷ் யூ, யூ டிசர்வ் பனிஷ்மெண்ட். நீங்க அதை வந்து உங்களுக்கு தேவை, இப்படி பண்ணதுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உங்களெல்லாம் தூக்கி அடிச்சிருவேன், உங்களுடைய அத்தி மரத்துல இதுவே இருக்காது, திராட்சை கனி கொடுக்காது அப்படிலாம் அவர் சொல்லிட்டு முடிக்கிறார். முடிச்சுட்டு அந்த சாபத்தோட நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. 17லேருந்து நான் பாம்பு அனுப்புவேன், விஷ பாம்பு அனுப்புவேன், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அனுப்பி விடுவேன், உங்களுக்கு கடிக்கும். அதுக்கு இவர் அழுகுறாரு,
ஐயோ ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு அப்படிதானே சொல்றாரு அடுத்த வசனத்துல 18. God, I am very sad and afraid. அந்த வசனத்தை வாசிப்போம். 8:18. நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சமாய் இருக்கிறது. யார் சொல்றாரு அத? எரேமியா. என்ன பண்றது, மக்கள் இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு இப்போ அவரு புலம்புறாரு. இப்போ அவர் ஆரம்பிக்கிறார், ஐயோ இவ்வளோ பெரிய காயம் இருக்கே, இவ்வளோ பெரிய காயம் இருக்கே, ஆனா நீங்க ஏன் இதை இப்படி சின்னதா ட்ரீட் பண்றீங்க, உங்களுக்கு மருந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கீழையாத்துல பிசின்டைலம் இல்லையோ, ரண வைத்தியமும் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி இன்னும் சொஸ்தமாகாம இருக்கா? இந்த வசனத்துக்காக தான் இவ்வளோ பெருசா பேசுறேன். கேள்விக்கு பதில் இருந்தோம், நம்ம போகல, நம்ம அதை ரீச் பண்ணல. இருக்கே நம்ம கிட்ட தான், அதை நம்ம நாட விரும்பல. நம்ம எதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த கபடத்தை அப்படியே விடாம பிடிச்சிட்டு இருக்கீங்களே, டைட்டா பிடிச்சிட்டு விடாம இருக்கிறீங்களே, அது எப்படி உங்களால செய்ய முடியுது? காடு கேள்வி இருக்கு. எப்படி அந்த மாதிரி உங்களால செய்ய முடியுது? கபடத்தை விடாம முடியாம ஏன் ஏன் ஏன்னு கேட்கிறார். ஏன் என் குமாரத்தி ஒன்றும் சஷ்டமாகாம இருக்காள்? ஏன் பதில் இல்லையா? வேதாகமம் இல்லையா? ஆண்டவர் அவைலபிள் இல்லையா? அவர் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிருக்காரா? ஏன் உன்னை என் குமாரத்தி சொஸ்தமாகாமல் இருக்காள்? இப்படி தூக்கி பார்த்தாதான் எவ்வளோ பெரிய புண்ணுன்னு தெரியும். சட்டை போட்டிருக்கிற வரைக்கும் புண்ணு தெரியாது, பேண்ட் போட்டுக்கிற வரைக்கும் தெரியாது எவ்வளோ பெரிய புண்ணுன்ட்டு. தூக்கான தெரியும் இவ்வளோ பெரிய புண்ணு இருக்கும், ரத்தம். ஆண்டு இப்படி தூக்கி காமிச்சிட்டு மூடிட்டுங்க, அதை பார்த்தா நம்மளே எப்படி இருப்போம் தெரியாது. அதோ பாரு இதான் உன் புண்ணு அப்படின்ட்டு ஏதோ ஒரு தரிசனத்தில் காட்டுறாருன்னு வச்சுப்போம். அப்படியே சீல் பூச்சி அப்படியே ஒழுகுதுன்னு வைங்க. ஆண்டவரே அதான் பார்த்துட்டியா, திரும்பி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி காட்டினாருன்னா, இதுதான் உன் ஸ்டேட். நம்ம எதை நினச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டரை திறந்து காட்டினாருன்னா அது பயங்கரமாக இருக்கும். இது ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, நான் தான் இருக்கேனே, நீங்க ஏன் என்ன வந்து கேட்க மாட்டீங்க? அதுதான் அவர் சொல்றாரு, நான் இருக்கேன், நீங்க என்ன கேட்கவே மாட்டீங்களே. கீழையாத்துல தான் இருக்கே பேசுறதுல உடனே நம்ம அந்த அவர் அதை பத்தி பேசுறாரு. அதை பத்தி அவர் பேசல, அவர் ஆவிக்குரிய ஸ்டேட் பத்தி பேசுற. உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, ஆனா நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. அதான் சொல்ல, உங்ககிட்ட வார்த்தை இருக்கு, ஆனா நீங்க ஏன் என்னுடைய பேச்சு கேட்க மாட்டீங்க? எல்லாம் இருக்கு, ரண வைத்தியரும் இருக்காரு, பிசிந்தைலமும் இருக்கு, ஆனா ஏன் உங்க சோகம் இதுவாகல? எரேமியாக்கு ஒரு கேள்வி மாதிரி தான் அது கேட்கிறாரு. இவ்வளோ இருந்து ஏன், அப்ப என்னதான் பிரச்சனை? அதுதான் முன்னாடி காட் ஆன்சரே சொல்லிட்டார். எல்லாம் இருந்தோம், என் பேச்சை கேட்கலையே கடைசியில. அந்த 2 வசனம் தான் நெத்தி அடின்னு வச்சுப்போம், சரியா? 8 8 8 9. 8:8 அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா 8:9 என்ன சொல்றாரு? நீங்க என் பேச்சை கேட்கல. அதோட வாசிக்கலாமா? 8:9. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? அதான் சொல்றாரு, கர்த்தருடைய சொல்ல வெறுத்து போட்டீங்க. யூ ரிஜெக்டட் லார்ட்ஸ் டீச்சிங். நீங்க வெறுத்துட்டீங்க. அப்ப எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பயங்கரமா இங்க இது போய் தனியா படிக்கும் போது தான் தெரியும். எல்லாமே இருக்கு. அவர் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதான் ஒரு வேக்கண்டா வச்சுக்கணும். எங்க ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பொய் தாழ்மைன்றது வந்துடக்கூடாது. உண்மையா ஒண்ணுமே இல்லைன்றதை தாழ்த்திட்டு தான் இறக்கணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும். நான் திருப்பி சொல்லவே வேணாம், நான் எந்த நோக்கத்துல நான் ஜோம் பண்றேன், எந்த நோக்கத்துல நான் அவரை மகிமைப்படுத்துறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். நான் உண்மையாவே ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைமையில வந்து நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்னா, இல்ல அவர்கிட்ட இருந்து எதையாச்சும் வாங்கணுன்றதுக்காக நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு ஆக்டிங்க போடுறேன்னா, புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? உண்மையாவே அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ எல்லாமே இருக்கு. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஏன் இன்னும் சொஸ்தமாகல? இப்போ நியாயாதிபதிகள் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. 17:6, 18:1, 19:1, 21, 25 இந்த 4 ரேண்டமா ஏதாச்சும் ஒரு வசனத்தை வாசிங்களேன். நம்ம வெறும் என்ன யோசிக்கிறோம், அவன் தன் பார்வையில் சரி போனதே செய்யறான் அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேல எல்லாத்துலயுமே ஒண்ணுத்துல வருது. அந்நாட்களில ஒரு ராஜா இல்ல,
அதனால என்ன பண்றான், அவனுக்கு எது ரைட்டோ அதை அவன் செய்யறான். இந்த ஃபுல் சென்டென்ஸ், இந்த ஃபுல் வசனத்தை எடுக்காதனால நமக்கு பிரச்சனை வருது. ஏன்னா வார்த்தை இருக்கு, எல்லாமே இருக்கு, கட்டளை மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா அதை ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு ராஜா இல்ல. தாவீது வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்னு ஃபோர்ஸ் பண்ணா, யெரொபெயாம் இதெல்லாம் தப்பு, இது ரைட்னு வேற ஒன்று போடுறான். இப்ப புரியுதா? ராஜாவுடைய ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஒரு ராஜா இல்லையா? இப்போ ஒரு நாட்டு பிரதமர்னா லாஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். 18 வயசு கீழே கல்யாணம் பண்ணக்கூடாது, சைல்டு மேரேஜ், அதெல்லாம் வந்து ரூல்ஸ். அதை நடைமுறை கொண்டு வரதுக்கு ஒரு மோடி வேணும்ல. தமிழ்நாட்டில் பாலியல், அதாவது அந்த பாஸ்கோ ஆக்ட் பண்ணினா 6 வருஷம் சிறை தண்டனைன்னு போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாரு ஸ்டாலின். ஒரு ஸ்டாலின் வேணும்ல, அது என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு ராஜா வேணும்ல. அப்போ நியாயப்பிரமாணம் இருந்தா போதாதுல, ராஜா வேணும்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில வேதம் இருந்தா போதாதுல, ராஜா இறங்கி வந்தா தானே அதை ஃபோர்ஸ் பண்ண முடியும். நம்ம வெறும் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அவங்கவுங்க தன் இஷ்டத்தை செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? ராஜா இல்ல. அவங்க ஆண்டவரை ராஜாவா எடுத்துக்கவே இல்லை. ஆண்டவர் மனுஷன் அனுப்புறாரு, அவங்களுக்கு ராஜா கிடைக்கல, நியாயாதிபதி தான் கிடைக்கிறாரு. அந்த நியாயாதிபதி செத்து போன உடனே திருப்பி ஆளாளுக்கு வேலையை ஆரம்பிச்சிடறானுங்க. ஏன்னா ராஜா இல்லை. இந்த 4 வருஷத்துலயும் திருப்பி அதே தான் வரும். அதை தொடர்ந்து பாவம் வருது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாவம் கண்டினியூஸாக அடுத்ததுல வரும். நீங்க 17:6 படிச்சு பார்த்தீங்கன்னா, மீகா ஒரு சிலையை செஞ்சு வைப்பான். ஏன்ட்டு ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல ராஜா இல்லை. மீகாவுடைய அம்மா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சிலையை செய்வாங்க. எத்தனையோ வெளிக்காசை இவன் திருடிடுவான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவான். இந்த விஷயம்லாம் நடக்கும். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வசனம் நடுவில் வரும். 17:6 நடுவில் வரும். இவன் ஏன் தெரியுமா இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நாட்களில் ராஜா இல்லையா, அதனால அவன் என்ன நினச்சிக்கிட்டானோ அதை செஞ்சுக்கிட்டான். அடுத்தது 18 என்ன வருது? அந்த தான் கோத்திரம். 18:1 அந்த நாட்களில் ராஜா இல்லை, அதனால அவன் கண்ணுக்கு எது ரைட்டோ அதை செஞ்சுட்டான் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த பாவம் வருது. தான் கோத்திரம் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு லேவியரை லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க. அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்குது? அதே மாதிரி இன்னொரு லேவியரும் ஒரு கான்கியூபைன் 12 பீஸா வெட்டி போடுவான். கொடூரமான செயல். அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. அந்நாட்கள்ல ராஜா இல்லை, அவன் என்ன தோணுதோ அதை செஞ்சான். முடியும் போது எப்படி முடியுது கடைசி வசனம்? அந்நாட்கள்ல ராஜா இல்லை, அவன் என்ன தோணுதோ அதை செஞ்சான். அப்போ இந்த ஒரு வசனத்துல ஒரு பாதி எடுத்துடக்கூடாது. ஏன் அவனுடைய பார்வையில இருக்கிறத செஞ்சான் அப்படின்னா, அந்த நாட்கள்ல ராஜா இல்லை. தாவீது இருக்கும் போது செய்ய முடியல, ஆனா யெரொபெயாம் இருக்கும் போது செய்ய முடிஞ்சதே. ஒரு எசேக்கியா இருக்கும் போது நெஹுஸ்தான் இது பண்ண முடியல, ஆனா மனாசே வரும்போது என்னென்னமோ பண்றாரு. அப்போ ஒரு இஸ்ரவேல் தேசம்ன்றது யாரை பொறுத்து மாறுதுன்னா, ராஜாவை பொறுத்து தேசத்துடைய பரிசுத்தமே மாறுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாரு ராஜா இருக்காரு? அப்பப்போ வந்து ஹாய் சொல்லிட்டு போவார், அவ்வளவுதான். அந்த மாதிரி வசனம் இருக்கு, தேவபக்தி இருக்கு, வேஷம் அதோடைய பலனை காணல. எரேமியால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேத வசனம் இருந்துச்சு, அவங்க ராஜாவை ஏத்துக்கல, அவர் சொன்னதை கேட்கல, என்னுடைய சொல்லை கேளாதவர்கள் போட்டுச்சு. அப்போ வசனம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ராஜா இல்லாதது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வகையில இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா கேட்டது ஒரு வகையில நல்லது. ஏன்னா அது வழியா தான் இயேசு கிறிஸ்து வரணும். அந்த ஒரு ரீசன் தான் கொடுக்க முடியும் தவிர்த்து அவங்க ஆண்டவரை ராஜாவை ஏத்துக்கவே இல்லை. என்னை தள்ளிட்டாங்க சாமுவேல், என்னை தள்ளிட்டாங்க. நான் ராஜாவா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரப்போது நான் எல்லாருக்கும் ராஜாவா இருப்பேன், யாரும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ராஜாவா இருந்தார் அப்படின்னா முடிச்சிருங்க. 1000 வருட அரசாட்சியில அவரை ராஜாவை பார்ப்போம். ஒரே கிரைட்டீரியா. கரெக்டா? இன்னைக்கு ஆண்டவரே நீங்க என்ன ராஜாதி ராஜா அப்படின்னு அவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கோ நாளானைக்கோ 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ராஜாவா நம்ம அவரை பார்ப்போம். இல்ல பார்ப்போமான்னு தெரியல. அப்போ கீழையாத்துல பிசின்தேலம் இருக்கு, ரணவைத்தியமும் இருக்கு, ஆனா ராஜா இல்ல.
ராஜா சரியில்லை செதேக்கியா காலத்துல, ஓடுறார். செதேக்கியாவும் சரியில்லை, நேபுகாத்நேசர் வந்து ஈஸியா புடிச்சிட்டு போறதுக்கு செதேக்கியா விட்டாரு. ஒரு ராஜா கரெக்டா ஃபிக்ஸட், ஆண்டவரே எனக்கு நீங்க ராஜாவா வேணும் ஆண்டவரே,